4 artists, 1 description. Let's go, guys. For the nth time. சுட்டுங்க. வராது. 5 5 6 horror. Okay, noting down. Roll. roll. 5 ruler. Age. 4 Tina. Okay. Okay. Gender. Gender சொல்றேன். Male. Male. 8. Average. Average. Next weight. Skinny. Skinny. Strength. Average. இது நைட்டுக்குள்ள போடணும்ல. ஐயோ சுத்தியே டைம். Okay. முன்னாடி சொன்ன ஆர்டர்ல இருந்து போலாம். இது உங்களுக்கு இந்த ஐடி இதுவா? Artist 1. ஓகே. Explain your process. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் சிமெட்ரிக்கலாக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பிகாஸ் ஸ்டார்ட் பண்ணதே என்ன ஒரு 10 o'clock ஆகிடும். ஸோ 3 o'clock வரைக்கும் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்கெட்ச் ரொம்ப ரஃபாக போட்டேன் ஆக்சுவலாக. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெயிட் அவே ரெண்டர் பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ நான் ஹெசிடேட் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு மேனிக்கன், ஒரு 2 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு எம்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ தீம் ஹாரராக இருந்ததுனால எனக்கு அந்த ஒரு மாதிரி ஆட் ஃபீலிங் கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போ பார்த்தா ரெபிள் சாரி என்ன கைஸ் என்ன அப்போஸ் பண்ணுங்க. இல்லை அந்த ஆர்கிடெக்ட் மாதிரி வந்துச்சு. ரூலர். ஸோ ரூலர்னு இப்போ அந்த ஃபீல் ஒன்றும் வரல. பட் போக போக கொஞ்சம் ஸோ இந்த ஒரு டெக்ஸ்சர் ப்ரஷ் ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக, ஸ்ப்ளாஷ் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்சர் ப்ரஷ். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் நிறைய ஓர்னமெண்ட் பண்ணேன். ஆர்னமெண்ட்ஸ். ஆமாம். ஸோ அது தெரியும். ஸோ இப்போ மேனிக்கன் வந்து ஒரு சாஃப்ட் ஷேடிங் கொடுத்துருக்கேன். அகேன்ஸ்ட் தட் அண்ட் ஜூவல்லரி வந்து ஹார்ட் ஷேடிங் கொடுக்கும்போது லுக்ஸ் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ கிரே ஸ்கேலில் பண்ணேன். ஸோ கலர் ஆன் டாப் போடும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணேன்னா லேயர்ஸ் ரொம்ப மிஸ்ஸி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ஒரு லேயரில் நான் போடுற ஹேபிட் இருக்கா. ஸோ எல்லாமே வந்து ஒரு கலர் போடும்போது சரி எந்த லேயர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே ஃபோல்டர் சார்ட் பண்ணுறதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. பட் ஸோ இப்போ க்ரௌனுக்கும் அதை நான் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன். சரி இது எப்படி இன்னும் கொஞ்சம் கிளாமரஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்டுக்கு நான் நிறையா பண்ணலான்னு யோசித்தேன். பட் தென் ஏற்கனவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குனால கொஞ்சம் சிம்பிள் பேக்ரவுண்டுக்கே நான் செல்லிட்டேன். ஓகே. எனி தாட்ஸ் ப்ளீஸ்? பயங்கரமா இருக்கு. போக Pressure is increasing. ஸ்டார்டிங்ல பயங்கரமா பண்ணிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல செமையா இருக்கும். அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த ஆர்னமெண்டேஷன் ஆனா நீங்க கோல்ட் இது ஜூம் இன் பண்ணா ரொம்ப அது கொடூரமா இருக்கும். அது அப்படிதான். அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். கேரக்டர் வந்து எந்த ஒரு டீடைல்ஸும் இல்லாம ஆர்னமெண்டல் டீடைல்ஸ் இருக்கிறதுனால சூப்பரா இருக்கும். and back story. அது யோசிக்கிறப்ப எனக்கு அவ்வளோ தூக்கம்
அது ஸ்பாட் Spot. ப்ளஸ் இந்த டேரட் கார்டுலாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு கார்டு அந்த டிசைன் கொண்டு வர ட்ரை பண்ணேன் சொல்லுவேன். டிஃப்ரெண்டா தட்ஸ் ஆல் கைஸ். அவ்வளோ சொல்லிட்டேன். இது பண்ணிக்கலாமா? ஐ வேற போட்டுட்டு. டீடைல்ஸ் ஆட் பண்ண எவ்வளவு டான்ஸ் பண்ண? 4 hours கண்டினியூஸா ஒரு சிட்டிங் முடிச்சேன். ஓகே awesome. Okay, next person. அடுத்த நாள் தானா? SMK Ras. எஸ். ஸோ Post ஆரம்பத்தில் பண்ணியா? போஸ்ட்டுக்காக சிமுலேட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்கெட்ச் கொடுக்குது. ஏன்னா எப்போவுமே கேரக்டரை பற்றி நான் சிமுலேட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக 2-3 இது பண்ணுவேன். ஸோ இது டைம் கம்மியாக இருந்தனால நான் ஒரே சிலுவேட்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டு, ஸோ இந்த சிலுவேட் எனக்கு பிடிச்சிருந்தாங்க, கிளாத்லாம் பிடிச்சிருந்தா. ஸோ அதனால் அதை அப்படியே போடலாம், டீட்டெயில்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஆமாம் கிட்டத்தட்ட ஆமாம். ஸோ அந்த ஏஜ் ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமானது. டீனேஜ் லுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஹேர் போட்டேன். ஏன்னா இந்த கேரக்டருக்கு ஹேர் இல்லாமல் போடணும்னு பார்த்தேன். பட் டீனேஜ் லுக் வரல அப்படிங்கிறதுனால ஹேர் போட்டேன். அண்ட் ஸ்கின்னிங் கொடுத்தனால இன்னுமே ஈஸியாக போச்சு எனக்கு. அந்த ஆர்டரை கொண்டு வரதுக்கு வந்து ஸ்கின்னிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக போட்டதுனால போன்ஸ் அங்கங்கே லைக் மசில்ஸை விட்டு வெளியே வர மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே நல்லா இருந்தது அப்படின்னு. இந்த ஐஸும் நோஸும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, லைக் எந்த மாதிரி போடுறது அப்படின்னு தெரியாமல். அண்ட் தென் டக்குன்னு நமக்கு இந்த கால் ஆஃப் டியூட்டியில் வர கோஸ்டோட அதனால அவன மாதிரி ஃபேஸ் போடலாம் அப்படின்னு போட்டு அந்த தேர்ட் ஐ கொடுத்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு கொடுத்து பார்த்தேன். சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஸ்கின்ஸ் வந்து வெளியே வர போல்ஸை வந்து ரேப் பண்ணுற மாதிரி அங்கங்கே கிழிஞ்சி பிடிச்சிருக்க மாதிரி போட்டால் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஸ்கெலிட்டன் ஆகல, ஆனால் ஸ்கெலிட்டன் அந்த மாதிரி. அண்ட் அந்த ரூலருங்கிறது நகட்டோட கடைசியா இருப்பான் அதான் சொல்றீங்க? இல்ல நருட்டோ வந்து அந்த 3 டைல்ஸ் ஃபார்ம் போவான்ல, அவன் சுத்தி போன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி தான். இது அந்த மாதிரி இல்லை, இது வந்து அவன் உடம்புல இருந்து போன்ஸ் வந்து வெளியே தெரியுற மாதிரி. ஸோ மசில்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்கின்ஸ் மட்டும் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தேன். அண்ட் அந்த பின்னாடியில இருந்து கழுத்துல ஃபார்ம் வர்றது வந்து அது ரைட் சைடு ஓகே, லெஃப்ட் சைடு வந்து அவ நெக்கு பெண்ட் பண்ணியிருக்கனால அது எல்லாமே பஞ்ச் ஆகும். ஸோ அதை பஞ்ச் பண்ணுறதுக்கு பாடுபட்டு அதனால இஷ்டத்துக்கு ஒன்று போட்டு விட்டுருக்காரு. கரெக்டுக்கு வந்து தெரியும். ஓகே செட் ஆயிடுச்சுன்னு அப்படி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அந்த கிளாத்துக்கு வந்து ஓகே அது அந்த சில்வெட்டில் போட்ட இதுவே நல்லா இருந்ததுனால நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன் கிளாத். அந்த அவ்வளோ கீழே இருக்க அந்த ஒரு அனிமல் வந்து லைக் ஒரு இவனோட ஸ்ட்ரென்த்து காட்டணும், லைக் இவன் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுனால ஒரு அனிமலை கொண்டு போட்டுருக்க மாதிரி காட்டியிருக்கேன். கீழே அது கொஞ்சம் தூரம் அதோட படகுலாம் வெளியில் எல்லாத்தையும் ஆண்டு முடிச்சுட்டு கான்கர் பண்ண எல்லாருக்கும் உட்காந்து அதுதான். அதான் ரூலர், அவன் வந்து ஒரு ரூலர்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து அதுவும் 6 ரூலர் வச்சு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது வந்து சேட்டன் தான். லைக் சாத்தான் அந்த கிங் அதோட கிங் அப்படிங்கிற மாதிரி பண்ணணுன்றதுனால அப்படி போயிட்டேன். லைக் யாருமே அவனுக்கு அப்போஸ் பண்ண முடியாது. இவ்வளோ நேரம் பேசுறீங்க. நிறைய இருக்கு, நிறைய people ஃபைனல் ரிசல்ட் அவங்க இருக்காது இருக்கும். எப்படின்னா
என் பேக் ஸ்டோரி சொல்கிறேன். ம். அதுலேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது லைக் கைண்ட் ஆஃப் அவன் வந்து ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி எம்பாரஸ் ஆகி அதுக்கப்புறம் டீமன்ஸ் கூட பிளட் டீல் போட்ட மாதிரி ஒரு சினாரியோ மாதிரி காட்டியிருப்பான். அதுக்கப்புறம் டீமன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி லைக் ஏதோ ஒரு அவசரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிட்டு அவங்க கிட்டே இருக்க மாதிரி. அந்த எம்பாரஸ்மெண்ட் இதெல்லாம் காட்டுறதுக்கு வந்து மூக்கு அறுபட்டு இருக்கும். அப்புறம் சைடுல இருக்க அந்த characters அவங்கெல்லாம் டீமன்ஸ். okay. அவனை கண்ட்ரோல், அதாவது அவனை என்ன பண்ண ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, Possess, கண்டெய்ன் இல்லை, capture, அவனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிற மாதிரி எதுவும் பண்ணாங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவங்க. கண்காணிக்கிற மாதிரி இது பண்ற மாதிரி. அது என்ன பண்றது, ஓவர் பவரோ ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது என்ன சொல்றது, பதட்டமா இருக்குன்னுவாங்கல்ல. அது என்னது, அவனை இங்கேருந்து வெளியே விடாம அடைச்சு வச்சுக்கிட்டாங்க. அது வார்த்தை வர மாட்டேங்குது. கேப்சர் கைண்ட் ஆஃப், இப்போ அவனை ஒரு டால் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அவங்க வந்து இவனை ஏதோ ஒன்று பண்றாங்க. அதாவது இப்போ ரெண்டு ஃபைட்டர் இருக்காங்கன்னா ஒரு ஃபைட்டர் ஓவர் பவர்டா இருந்தா சொல்லுவாங்க டாமினேட். okay, next. நீங்க மைக் அவர்கிட்ட கொடுங்க. அந்த வார்த்தை ஞாபகம் இருந்தா சொல்றேன். கையில வந்து மாஸ்க், அதாவது மூக்கு அறுபட்டு அந்த Okay. மூஞ்சி அனுபவமா இருக்கிறதால அந்த மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருப்போம். அவன் மக்களுக்கு அவங்களோட வீக்னஸ் தெரியக்கூடாது, அவங்க போட்டு அனுப்பி விடுவாங்க. எல்லாம் பயங்கரமா ஷேடிங் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆச்சரியம் பண்ணல. ஓகே, கொஞ்சம் மனசு ஒண்ணுமே பண்ணல. அதில் எதுவுமே கேரக்டர் டிசைன் சொல்ற மாதிரி அதுல எதுவுமே இல்ல. ஓகே. how is this teenage? ஹைட் no அண்ட் ஃபேஸும் பேபி ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மெச்சூர்டா இதுவாலாம் இருக்காது. அண்ட் ஷோல்டர்ஸும் இப்போ ஒரு பெண்ணோட ஷோல்டர் இல்லை ஒரு ரூலர் இருக்குன்னா ப்ராடன் ஒரு அந்த மாதிரி ஷோல்டர் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு கம்ப்ரஸ்டா. ஸோ இது என்ன காஸ்டியூம் ஒரு அதுக்கு ஏதாவது பேக் இது வந்து ஃபார் அவர் நெக்ஸ்ட் பென்டன்லாம் ஃபார் அவர் நைட்ஸில் அந்த மாதிரி குட்டி மாதிரி போட்டு அதுக்கு மேலே க்ரௌண்ட் மாதிரி போட்டு, அதாவது ரோமன் எம்பையர் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் அப்படி தான் இருக்கும். ரோமன் தான் நினைக்கிறேன். ஒரு எடிட்ல வருங்க, இப்படி உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்து ஃபிளாஷ் எடிட் பண்ணுவாங்க. அதுதானே. ஆமாம் ஆமாம். ஒண்ணுமே பண்ண கையை கட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் அவுட் வித் ஃபேஸ் முதல்ல. ஓகே, இது முதல்ல கீழே ஜெஸ்டர் மாதிரி போட்டேன். அப்புறம் சரி பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு. லைக் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு பிரிங் தட் டீனேஜ் லுக். ஸோ லைக் மென்னோட ஸ்ட்ரக்சர் ஈஸியாக கொஞ்சம் ஃபிகர். ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் போட்டு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு அது கொஞ்ச நேரம் ஃபிகர் அவுட் பண்ணுறது. சரி ஃபஸ்ட்டு லைக் காஸ்டியூம் போடலான்னு பார்த்தேன். அப்புறம் சரி முதல்ல அனட்டமியில் கொஞ்சம் தகராறுனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கினி இது வேறு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக வரைஞ்சிட்டேன். ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் இல்லை, ஆவரேஜ் தானே வந்தது. இது ஸ்கினியாக வந்து ஸ்கினி தான். ஹைட் ஆவரேஜ். நான் தான் தப்பாக ஹைட் ஆவரேஜ் ஸ்கின்னி. ஓகே கண்டிப்பாக.
ஸோ அது ஸ்கின்னி கொண்டு வர கொஞ்சம் அங்கங்கே திங்க் பண்ணி இன்டிமிடேட் இன்டிமிடேட் Approach takes 2 to 3 working days. யா ஸோ கொஞ்ச நேரம் அதுதான் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் காஸ்டியூம் வந்தது, ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு சின்ஸ் இட்ஸ் ஹாரர் அண்ட் இட்ஸ் லைக் ஹீ ஸ்டக் இன் தட் சேம் ஏஜ், ஹீஸ் டெட் அண்ட் ஹீ ஸ்டக் இன் த சேம் ஏஜ் மாதிரி. ஸோ அதனால தான் இஸ் அ டீனேஜ் ரூலர் அந்த மாதிரி. யா வேம்பயர் கான்செப்ட். ஸோ ரோப்ஸ் அந்த கொஞ்சம் என்ன சொல்ல அந்த ரிச் பீப்புள் த்ரோனில் இருக்க மாதிரி கொஞ்சம் ரோப்ஸ்லாம் போட்டு பட் இட்ஸ் லைக் ஓன் அவுட் அண்ட் டோன் அந்த மாதிரி. ரொம்ப நாள் வாங்கினதால கிழிஞ்சிச்சு. இல்லை சீரியஸாக தான் கேட்கு. புரியல. ரொம்ப நாள் இல்ல அதுக்கான காரணம் கேட்டேன். கிழிஞ்ச மாதிரி இருந்தது இல்ல, ரிச்ன்னு சொன்னல, ரிச் க்ளோத்ஸா இருப்பாங்க, கிழிஞ்சது போட்டிருந்தீங்க. லைக் ரூலர்னா ஆப்வியஸ்லி லைக் கிங் அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால ட்ரெஸ் ராயலா இருக்கு, ஏன் கிழிஞ்சு இருக்குன்னு கேட்குறேன். யா இஸ் பின் த்ரூ ஸோ மச் லைக் டெத் அந்த இது நிறைய சட்டை எங்க இருக்கு? ஸோ அதெல்லாம் பண்ணி இது பயங்கரம். செத்துலாம் அப்புறம் சொத்துலாம் போயிடுச்சா? கிளாப் கிளாப். செத்ததுக்கு அப்புறம் சொத்துலாம் போயிடுச்சா? அவ்வளோதான். இல்ல வேற ட்ரெஸ்ஸும் இல்லை. அவன் அந்த ட்ரெஸ்ஸில் செத்துருப்பான். கையா போகுது. ஸ்டாஃபோ போடணும்னு பார்த்தா சூப்பராக டிசைனாக சூப்பராக இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் பெட்டராக. ஒரு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், இந்த 4 பேர்ல எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. யா கமெண்ட் போடுங்க. போட்டுருங்க. சைனிங் ஆஃப். பை.